இது நம்ம சிவாவும் அவையும்ல, ரெண்டும் எப்பயும் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டே கிடக்குங்க. இன்னைக்கு கையை இறுக்க பிடிச்சி ஓடுறத பார்த்தா கல்யாணம் முடிச்சிருங்களோ? அத்தடி, இவங்க அப்பா அத்தனுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த போறேன், இப்ப போய் சொல்லிடுறேன். எங்க கனவு, லட்சியம் எல்லாமே எங்க அபிராமியோட கல்யாணம் தான். அது எங்க ஆசைப்படியே நடக்கணும். என்ன புரோக்கலி வந்துடுச்சா? புரோக்கலின் வரலைங்க இன்னைக்கு. அண்ணா இங்க பாருங்க, எல்லா காய்கறியும் என் பயலுக்கு பிடிச்ச மாதிரி தான் இங்க ரெடி பண்ணி வைக்கணும். இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் இங்க விற்கணும். ராஜலட்சுமி, அவனுக்கு பிடிக்கும்ன்றியே, அவன் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறானா? அதெல்லாம் நடந்துக்குவா, நம்புங்க. நம்பிக்கை நம்பிக்கை அதானே எங்க வாழ்க்கை. எனக்கேவா? நட்பு, டேய் நட்பு, சொல்றா. ஆள் பேர் சொல்டா. வேணாம் மச்சி. அட உன் வாயில் ஒரு இடம் சொல்டா. டேய், நான் அவளை மட்டும் தான் காதலிக்கிறேன். அவ பேர் இல்ல. ஒழுங்கா வண்டியை ஓட்டு. என்னதான் சொல்லு, பெத்தவங்க வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய விட இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் கிக்கே. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்ல யாருமே இல்லாத நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் வர வைக்கிறோமே, அத்தனை தாண்டி செம்ம த்ரில்லு. என்னடி சொல்ற அப்பா? சச்சா, எங்க வீட்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ அவ பேரை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கா. நீ ஓட்டுற வண்டி மாதிரி அவ பேரு ரொம்ப பழசுதான்டா. பேசாம ஓட்டுறா. ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னாலும் ஐ லவ் யூக்கு ஓகே சொன்னாலும் அன்னைக்கே அவளுக்கு கண்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்டி எப்படி சொல்ற? எப்பவுமே நம்ம காதல கல்யாணத்து அன்னைக்கு தாண்டி சொல்லணும். இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துரும். ஓ, அப்போ சிவா விஷயத்துல நீ எப்படி? டேய், பத்திரிகையில கூட அவ பேர் வரக்கூடாதுதான்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நீ ஒரு நாளைக்கு 2000 தடவை அவ பேரை கேட்டு என் உயிரை வாங்குறியடா. தயவு செய்துடா, அவ பேரு மட்டும் வேணாம் மச்சி. நம்ம மீட்டிங் ஸ்பாட் வந்துருச்சுடா மச்சி. நமக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கடா. தேங்க்ஸ் அபி, கரெக்டா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. நட்பு, வால் செம்மையா வந்திருக்கா. வந்திருக்கான்னு சொல்லு. அதென்ன செம்மையா வந்திருக்கா? பேக்க குடுறா. ஏய் நில்றா. நில்லடி, எங்க போற? அவன் வந்துட்டான். எங்க போய் கல்யாணம்னு? என்னடா சிவா சொல்ற? டேய், உங்க அப்பா எங்க அண்ணன் தூக்குவான், அவங்க அப்பா எங்க கட்டி தூக்குவான். எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதான் உனக்கு சேஃப்டி. கோவில்ல வச்சா எங்க கல்யாணம்? ஆமாண்டி, காதல் மட்டும் தெய்வீகமா இருந்தா பத்தாது, கல்யாணமும் அப்படிதான் இருக்கணும். நீ சொல்றதா மச்சி கரெக்ட். போ, போய் கூட்டு வா. போயும் ஆளை கூட்டிட்டு வா. அப்போ நம்ம கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். கோவில்ல பண்ணிக்கலாம். இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான். இல்ல, கோவில்ல தான். இப்பதான் சிவா சொன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பண்றோம். இப்பதான் அபி சொன்னா கோவில்ல பண்ணிக்கலாம்னு. கோயில்லாம் பிரச்சனை ஆயிருமா? சிவா சொன்ன மாதிரி ஸ்டேஷன்லயே பண்ணிக்கலாம். ஏய், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நீங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்டா. கோயில்ல தான் கல்யாணம். கோயிலுக்கு போங்கடா, முண்டை கட்டி வாங்கி தருவா. 2 பேரும் தின்னுங்க. கூட்டு வாடானா. வா போலாம். ஏய் வாடி, கோயில்ல தான் கல்யாணம். ஏய், ஸ்டேஷன்ல தான் கல்யாணம் சொல்லிட்டேன். ஏய், என்னடா பேசிட்டு போற? கோயில்ல தான். என்னடி பேசிட்டே போற? டேய், ஸ்டேஷன்ல தான் கல்யாணம். கோயில்ல தான். ஸ்டேஷன்ல தான் கல்யாணம். அதெல்லாம் முடியாது. காதலிச்சு நாங்க 2 பேரும்டா. எங்க அப்பா எனக்கு பயந்து நாங்களே 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் தைரியமா ஒரு முடிவு எடுத்துறோம். நீ அடிச்சுக்கிறது பார்த்தா எங்க அப்பையே பரவாயில்ல போலையா? அப்ப நான் சொல்றத கேளுடா. ஸ்டேஷன் நீ இவ்வளவு தூரம் பண்ணதே போதும்டா. நாங்க 2 பேரும் எங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன். ஏய், நான் உங்களுக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடி. நட்பே, ஸ்டேஷன்ல தான் போய் கல்யாணம் பண்றோம். ஏய், கோயில் தான். ஏய், ஸ்டேஷன் போலாம். கோயில். சொல்றேன். வீட்டுக்கே போலாமே. டேய், அவங்க அப்பனே வந்துட்டான்டா. இப்போ என்னடா பண்றது? நட்பு, அவளை எங்கேயாவது கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கடா. இதத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். பசங்களா, நல்லா இருக்குதுடா உங்க சேர்க்கை. பெத்த பொண்ணு அப்பனுக்கு அல்வா கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவாளாமாம். அவன் தோழன் தோழிகள் எல்லாம் சேர்ந்து கல்யாண ஏற்பாடுகள் செய்து சேர்த்து வைப்பார்களாமாம். என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? மனசு இருப்பானுங்களா? புடி பாடி மந்திரி.
A hero from town to town, gentleman all the time. I'm the truest, can't resist without no doubt. I insist. Shiver, okay, shiver, shiver. Yeah, I'm coming. Shiver, shiver. You better be ready, 'cause I'm coming. Shiver, shiver. Okay, like Orion, he takes it. Gentlemen all the time, I'm the truest, can't resist without no doubt. I insist. Shiver, shiver. டேய் அங்க என்னடி வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்க? ஆளு கிட்ட வந்துட்டானுங்க. வாடி. கனவா? பார்த்து விட்டேன். என்ன முருகன் பார்த்த? உங்க பையன் சிவாவும் உங்க பொண்ணு அபியும் 2 பேரும் ஒன்னா ஊரை விட்டு போறத பார்த்துட்டேன். நம்ம சொன்னது புரியலையா? ஏங்க உங்க பையனும் உங்க பொண்ணு 2 பேரும் கைய பிடிச்சு ஓடுறத நான் பார்த்துட்டேங்க. ஏங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணா. உன் கடை இருக்குல்ல, பொழப்ப பாரு. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அப்ப நான் கண்டது பொய்யா? என்னத்தையா கண்ட? நீ கண்டது உண்மையா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். அதான் நடந்துருச்சுல, சந்தோஷப்படுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? அதுங்க பிறந்ததுல இருந்தே எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏமா, உங்களுக்கு இந்த மாசம் 1ஆம் தேதி பிரசவம். உங்களுக்கு இந்த மாசம் 20ஆம் தேதி பிரசவம். என்னங்க பொசுக்குன்னு முடிச்சு விட்டீங்க? அப்ப முதல்ல பிறந்தது யாரு? வேற யாரு? தான் தான் முந்திக்கணும்னு என் பொண்ணு முதல்ல வந்து பிறந்துட்டா. அதுவும் 1 செகண்டுக்கு முன்னாடி. ஐயோ, அந்த 1 செகண்ட்ல அன்னைக்கு முன்னாடி பிறந்தவ இன்னைய வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு முந்திக்கணும்னே நினைக்கிறா. 2 பேரும் சேர்ந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவன் என்ன செஞ்சாலும் இவ எதுப்பா. அதனால்தான் 2 பேரும் கை கோர்த்து ஓடுனாங்க. நீ சொன்னதை எங்களால் நம்ப முடியலப்பா. சீக்கிரம் வாடி. ஏண்டா சண்டை போட மாட்டியா? இப்படி பயந்துட்டு ஓடி வர? விடு. வா, வந்தவனுங்கள அடி. ஏய் அடிக்கதா. வாடி உள்ள. என்னடா பண்ற? பாட்டிங்கள துரத்துறாங்க. ஒளிஞ்சிருக்க சொல்லிடாதீங்க. கல்வி ஒரு பையனும் பொண்ணு இங்க வந்தாங்களா? ఎవడ్రా నువ్వు? పెద్దరాయుడు వచ్చి ఏంటో అడుగు. சேஸ் பண்ணி ஆந்திராவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. ஆமாண்டா அண்ணே, இத வேற மாதிரி தானே டீல் பண்ணோம். நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஒரு டீயை போட்டு போடிப்போம். என்ன? அப்ப நீ ஒண்ணுமே பண்ண மாட்டியா? பண்ணுவனே. அபி, சொன்ன கேளு. நில்றி. ஏய் சபி, சொன்ன கேளு. வலிக்குது. சியர்ஸ். டேய் வாங்கடா வாங்கடா. டீ காசு கொடுக்கலனே. அதெல்லாம் அண்ணா அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வாங்க. சரிடா. சொல்டா. டேய் சிவா, நாங்க எப்படி எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்டா. தப்பிச்சிட்டியா? சரி சரி, அவளை அப்படியே எங்கடா கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்க. டேய் எப்பறா போக முடியும்? தாலி வேட்டி போடலாம் ஓட்ட இருக்குடா. ஆமால, இப்போ எங்கடா இருக்கீங்க? சரி சொல்லுமாடா. சரி அங்கேயே வந்துறோம். ஐயோ ஐயோ சார்.
நல்ல வேலைப்பா என்ன காப்பாத்துற சார் நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். நான் காப்பாத்துறமா என்னப்பா சொல்றேன்? என்ன வெட்ட துரத்திட்டு வராங்க சார். ஐயோ வாடா ஓடி சார் நீங்க போலீஸ். போலீஸா? விஷயத்தை சொல்லு சார். நாங்க 2 பேரும் லவர்ஸ். என் கல்யாணத்தை தடுக்க பாக்குறாங்க சார். ஏன்டா அப்படி சொல்ற? ஏய் அங்க பாரு ஏமே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்மளை காப்பாத்த வந்த ஒரே டம்மி பீஸ் இதுதான். இதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கற? ஆமாங்கற. அப்படினா இந்த பீஸ முதல்ல நான் டீல் பண்றேன். சார் இங்க பாருங்க சார், நீங்க தான் சார் இந்த தாலி கட்டணும். அர்ஜுனவேல், தடிக்கு விழுந்தாலும் தானா வர வாய்ப்பை விட்டுறாத. இத விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது. தூக்குறா அவள. வாமா போலாம். விட்டா தள்ளிட்டு போறீங்க போல இருக்கே சார். விட்டாதான தள்ளுறதுக்கு. அவ சொன்னது எங்க 2 பேருக்கு கல்யாணம் சார். உங்க 2 பேருக்கா? கள்ள காதல், திருட்டு கல்யாணம். சரி உங்க அப்பா யாரு? சார் ஜெயவேல் சார். ஜெயவேல்னா எந்த ஜெயவேல்? சார் ஜேகே ஆர்ட் கேலரி ஜெயவேல் சார். ஓ அவரா? அவருக்கு நானே போன் பண்றேன். டேய் இதுக்கு மேல பேசுற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பாத்தியா? நீ டார்ச்சர் பண்றது கேட்டு அவரே போன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் இதுக்கெல்லாம் எதுக்குனே போலீஸ்? ஹலோ ஜெயவேல் சாரா? இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. இங்க உங்க பையன் சிவா. சிவாவும் அபி அபியும் சேர்ந்து கல்யாணம் பண்ண போறாங்களா? ஐயோ அப்ப இந்த முருகன் பையன் சொன்னது உண்மையா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போட்டேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த பாருங்க பசங்களை இங்க அனுப்பிச்சு விடுங்க. எங்க ஆசை கனவெல்லாம் நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சார் 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 எங்க நிலப்புலன்கள் நாங்க உங்களுக்கு எழுதி வச்சிரோம் சார். நாங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்க பண்ணி வைக்கறாங்க சார். சார் ப்ளீஸ் உங்க வாயில நிறைய சக்கரை அப்படி அள்ளி போடுற முதல்ல உங்க 2 பேரும் கப்சிங்க. ஐயோ என்ன பேசுறது சார் சார். ஐயோ அண்ணே தூக்கிடலாமா? அடிச்சு தூக்குடா. ஏன்டா தூக்கல? ஏன்? நின்னது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். இன்சூரன்ஸ் இன்னும் ரினியூவல் பண்ணல. மாட்டிக்கிட்டா ஃபைன் கட்டணும். அப்பாடா முடிஞ்சிருச்சா? போயிட்டானுங்க சார். முடிஞ்சிருச்சு சார். ஐயா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ தேங்க்யூ 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 சோ மச் சார். வாடாங்க. என்ன? வாடாங்க. ஐயோ இப்பதானே சிரிச்சீங்க. அட வாடாங்கனா. முருகா சூப்பரான விஷயத்தை சொன்னடா. ராஜலட்சுமி சும்மா நிக்கிறியே. நான் போய் அடச்சி கர்மடா அதையா சொன்னேன். ஏங்க இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம ஊருக்கே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுதுங்க. சூப்பரா கொடுத்துவோமா. 2 பேரும் வீட்டுக்கு போவீங்களா? வீட்ல தான் கல்யாணம். என்னது கல்யாணமா? வீட்லயா? வேணாம். அதெல்லாம் டைவர்ஸ் கொடுத்துருங்க சார். எனக்கு தான் முதல்ல டைவர்ஸ் கொடுக்கணும். ஏய் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். எனக்கு தான் கொடுக்கணும். ஏய் டம்மி பீஸ தூக்கி விட்டறனா? ஏய் நான் தான தாலி எடுத்து காமிச்சேன். ஏய் நான் தான் எந்தால மேல மோதுறேன். அவர் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. பிளான் பண்ணது நான்டி. ஏய் எனக்கு தான்டா டைவர்ஸ் வேணும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். ஏய் எனக்கு தான்டி. ஏய் நீ யாரு? எனக்கு தான் முதல்ல டைவர்ஸ் கொடுக்கறீங்களா இல்ல சார்? உங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ளே டைவர்ஸ்க்கு அலையறீங்களே. அதனால சார் கேக்குறோம். இத பாரு இன்னைக்கு கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்க, நாளைக்கு டைவர்ஸ் பண்ணுங்க. அதான் ட்ரெண்ட். விதி எல்லாம் மீறக்கூடாது. புரியுதா? போங்க. ஆமா சார். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போயிட்டா சார். என்னது? ஆமா எதிர் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு என் பையன் ஓடிட்டான். அப்படியா? இந்த அபி என்ன நெஞ்செடுத்து பிடிச்ச பொண்ணு பாருங்க. சந்தடி சாக்கலையும் பையன் எடுத்துட்டு ஓடிட்டா. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நம்ம தெருவுல வயசு பொண்ணு வயசு பையனும் ஓடி போயிட்டாங்களா? நிறுத்து. இது அடிச்சு புடிச்சு அழற விஷயம் இல்லடா, ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு போய் டேய் அட்டிங்கடா. அதிரடி வேட்டு வெடிடா, சரவடி போட்டு புடிடா, பட்டி தொட்டி பேசும்படிடா, மெட்டுக்கட்டி தாளம் அடிடா. ஓடிட்டாங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க. எங்க வீட்டு வயசு பொண்ணு உங்க வீட்டு வயசு பையன் 2 பேரும் ஓடி போனாங்க. அக்கம் பக்கம் அறியும்படி ஊருக்கெல்லாம் தெரியும்படி செய்தி சொல்ல ஆடி வந்தோங்க. ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு பத்திரிக்கை கொடுக்கல. வாழமர தோரணமும் வாசலில கட்டல.
பொண்ணு பையன் போட்டோ போட்டு போஸ்டர் இருந்தா ஒட்டல. ஓடி போன சந்தோஷத்தில் தகானு புரியல. ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க 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 விட்டு விட்டு ஓடிட்டாங்க. பசங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுவோம். வீட்டை விட்டு போன பொண்ண அச்சதையில் வாழ்த்துவோம். ஓடி போன செய்தி கேட்டு தாய் மனசு குளிருது. அக்கம் பக்கம் சொல்லிக்கவே ஆனந்தமா இருக்குது. ஊரே பெருமை சொல்ல பெத்தோ அருமை புள்ள. கேட்டவங்க திருஷ்டி பட பார்த்தவங்க கண்ணு பட. 2 பேரும் ஒண்ணு பட வச்சுட்டாங்க செவலாக்கு. ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க 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 விட்டு விட்டு ஓடிட்டாங்க. பரம்பரை வேற சொல்ல வந்துட்டான் மாப்பிள்ளை. விரும்புற பொண்ண மெல்ல தூக்கிட்டாம்பள. தலைமுறை எடுத்து சொல்ல வாரிசுதான் உண்டாச்சு. 2 பேரும் சேர்ந்ததால 3 பேரா வந்தாச்சு. சினிமா பார்க்கு இல்ல பைக்கில் போகவில்லை. கசாமுசா கொண்டதில்ல லேசா லேசா தொட்டதில்ல. படாமலே விடாமலே பச்சி தடா லிப்லாக்கு. ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க 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 விட்டு விட்டு ஓடிட்டாங்க. எப்படி ஏ சிவா, நீங்க 2 பேரும் ஓடுன வேகத்தை பார்த்தா இந்நேரம் பிள்ளை குட்டியோட வந்து நிற்பீங்கன்னு பார்த்தா மல்லு கட்டுக்கு மாதிரி நிக்கிறீங்க. ஓடி போன பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. ஐயோ என்னடி இது என்னடி இது அடி பாவி கேக்குறாங்கள சொல்லு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இது? ஏய் புது மாப்பிள்ள சூப்பர்டா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து நில்லுப்பா. பாவி இவ்வளவு பெரிய அகல இருப்பா. விடு வாங்கடா பேசுறடி. ஐயோ அவ உன்னை ஏதாவது பண்ணிட்டு போறாடா. கொல்லல பேத்துறோண்டி. இவனை போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? தப்பு மாப்பிள்ள பேச. கத்திரிக்கை கைகால முடிச்ச மாதிரி இருக்கு. பேச்ச பாரு. விளலாம் விடக்கூடாது. அம்மா அம்மா அவன் கத்திரிக்கான்னு சொல்றத பத்தி வருத்தப்படாதம்மா. நீ இன்னும் வளர டைம் இருக்கு. ஏய் ராஜேஷ் சை கத்திரிக்காய் அப்ப முக்கியமா? ஏய் தம்பி சிவா என்னப்பா இது? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டீங்களா நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. அம்மா புருஷனை வாடா போடான்னு சொல்லக்கூடாதுமா. அதுக்கு அவன் பிராண்டி வச்சிருக்கான். ஐயோ உங்களை நம்பி நாங்க சினிமா பாட்டெல்லாம் பாடினோமே. ஏய் தம்பி என்னாச்சு சொல்றா? என் பிளான் படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நேரம் குழந்தைய பத்துரு. நட்பு உன் கல்யாணத்துக்கு புது பிளானோட வந்திருக்கடா. நீ முதல்ல பேக்க கொடுப்பா. நாங்க எங்கேயோ போய் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ எங்களை ஆள விடு சாமி. நட்பு சொல்ற கேளுடா. நேரா சென்ட்ரல் போற, ட்ரெயினை பிடிக்கிற, ஆந்திரா போய் கல்யாணம் பண்ற. அதெல்லாம் வேணாம். கோயம்பேடு போற, பஸ் பிடிக்கிற, மதுரையில போய் ஏதாவது ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கிற. நான் சொல்றது கேளு நட்பு. ஆந்திரா போலாம். மதுரைக்கு போறோம். ஆந்திரா கிளம்பி போறோம். ஆந்திரா
டேய் இவன் அப்ப இங்கேயும் வந்துட்டான்டா. இப்போ சொல்லுடா, மதுரைக்கு போறதா ஆந்திராக்கு போறதாடா? நட்பு, மதுரை ஆந்திராக்கெல்லாம் நேரம் இல்ல, எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. இதத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பாப்பேன். ஆமா, உன் பேர் என்ன? பகத்சிங். என்ன சிங்கா, என்ன காரியம் பண்ணிருந்த? இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராமல்டா. ரொம்ப முக்கியம். புரியா? சு சு இருக்கு. சு சு அட பாவிகளா, உங்க பேச்சை கேட்காம இருந்தா பிளான் பண்ணபடி நாங்களே ஊரை விட்டு ஓடி போயிருப்போம்டா. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆந்திரா மதுரை மாறி மாறி சட்டை போட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களேடா. வாங்க தம்பி, இல்ல உங்க அப்பா மிலிட்டரி பாத்துறாரு. எனக்கு சூ வேணும். போவில்ல, வெளியில போ. இறங்குமா, முதல்ல வெளில வா சார். இறங்க இறங்க. நல்லா சவாரி மாமா, சவாரி. உன்னால தான் என் ஃப்ரெண்ட் லவ் புட்டுக்குச்சு. உன்னால தான் என் ஃப்ரெண்ட் லவ் பிரிஞ்சு. ஏய், என் ஃப்ரெண்ட் லவ்ல நான் தலையிடாம பேசிட்டு எப்பறா கை வைப்ப? உன்னால தான் பிரிஞ்சாங்க. இதுக இன்னும் வீட்டுக்கே போகலையா? உன்னை கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள இது? இவங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். படி தாண்டி போனியடி, இப்படி பாத்திரம் திருப்பி வரதுக்காகவா இந்த பாவி வயித்துல வந்து போறது? ஏன் இப்படி பண்ண? மராஜலட்சுமி, உன் புள்ள என் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஒத்த பிள்ளையாச்சே, உருப்பட்டுட்டானேன்னு சந்தோஷப்பட்டா இப்படி இழுத்துட்டு ஓடினவள பாதியிலே விட்டுட்டு வந்துட்டா பாவி. ராஜலட்சுமி, ஐயோ 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 ஐயோ, உங்க அப்பா தலை தூக்கி போச்சுடா. உங்க அப்பா தலை தூக்கி போச்சு பாடுறா. இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பா தலைகுனிய வச்சுட்டீடா. டேய், உங்க அப்பா தலைகுனிய வச்சுட்டீடா. என்னடா பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்கன்னு ஊருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணுமே, இப்ப அவமானமா போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஐயோ ஐயோ, காதலிக்காத பசங்களால பெத்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இது உங்க பாட்டனார் ஒரு குஜராத்தியை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு. உங்க தாத்தா ஒரு மராட்டியை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. தோ உங்க அப்பா ஒரு பெங்காலியோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க கூட எங்க அம்மாவை பாம்பேல இருந்து தூக்கிட்டு வந்தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்ப பரம்பரையா இதானே நம்ம குடும்பத்தோட வழக்கமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏன் காதலிச்சு ஓடி போக கூடாது? கூடாது. இந்த வீட்டுக்கு ஒரு தமிழன் தான் மருமகனா வரணும், சிங்கு வரக்கூடாது. அவன் பேர் மட்டும் தான் பகத்சிங். ஏய், இவ்வளவு உள்ள எழுத்து போட்டு கதை போட்டு. ஓகேண்ணா. இங்க பார், ஸ்டேட் டு ஸ்டேட் சிலையை கடத்துற எனக்கு நீ எங்க போனாலும் தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. உள்ள கொட்டு போ. உள்ளே போ. அபி, சொல்லுங்க மாமா. சிவா ரொம்ப வருத்தப்படுறாமா. என்னவா? உன்னை ரோட்ல போட்டு அடிச்சுட்டானாமே. ம். நீ என்ன பண்ணு, இங்க வந்து தம்பி கிட்ட மன்னிப்பு கேளுமா. மாமா, அடிச்சது அவன், நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதுலயும் நான் அவனை விட ஒரு செகண்ட் மூத்தவ. அந்த மரியாதை கூட தெரியல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ள சிவா நல்லவனும் யோகியனும் கிடையாது. அவன் ஒரு பச்சை பொறுக்கி. அவன் ஒரு சரியான ராஜலட்சுமி, என் போன் எங்கம்மா? போனு அடட இங்க இருக்கா? யாருது? அட நம்ம அபி. அபி சொல்லுமா. சொல்லுமாவா? வேண்டாண்டா, எனக்கு இதுக்கு மேல அசிங்கமா பேச வைக்காத. என்ன யாரும் தெரிஞ்சுதான் பேசுறியாமா? டேய், நீ யாரு, என்ன, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எப்படிப்பட்ட ஐட்டக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐட்டக்காரனா? என்கிட்ட என்ன ஏமாத்த பாக்குறியா? தோ வரண்டா, இப்ப வரண்டா. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா காதல வச்சு போன கட் பண்ணாம அப்படியே அசியமா நிறுத்தடா. வரண்டா, தோ வரண்டா. யாருக்கிட்ட? உன்னை விட ஒரு செகண்ட் மூத்தவடா நானு.
யூ இடியட் ஸ்டூபிட் ஃபெலோ. அந்தாமா நீ திட்டுற இடியட். அபி சாரி மாமா, மன்னிச்சிடுங்க மாமா. ரொம்ப மோசமா திட்டிட்டேன் மாமா. நீ மாமாவை தானே திட்டின. அபி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நீ அழக்கூடாதுமா. மாமா தானே, பரவாயில்ல. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி போ போமா, போயிட்டு நோ ப்ராப்ளம். தம்பி, கிஸ்மத் வேலையெல்லாம் விட்டுட்டு மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐட்டம் காரா. கோழியே இருக்க கூடாத ஊர்ல வந்து கோழி விக்கிறியா? ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டுக்கல. இது சாமி உத்தரவு, தெரியுமா தெரியாதா? அப்புறம் எல்லாம் இதுக்குள்ள இந்த ஊருக்குள்ள கோழி வித்துக்கிட்டு வந்தேன். என்ன அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு போர்ட பார்க்காம வந்து ஐயா மன்னிச்சிருங்கயா. ஐயா இவனையும் இந்த கோழியை தூக்கி ஊருக்கு வெளியே வீசுங்கடா. என்னை விட்டுருங்கய்யா. ஏ கோழி, அந்த பக்கம் சின்ன பசங்க அடிக்கதான் செய்வாங்க. எங்க பக்கம் காலை வச்சேன்னு வச்சுக்க கொன்னே விடுவோம். என்னடா கேக்குற? கேப்பியா? கேப்பியாடா? கேப்பியா? வெளியூர்கார பையன் சாப்பிட வந்த தலைவரே. ஏய், வெளியூர்கார சாப்பிட வந்து அடிப்பியா? எப்படி முட்டை கேக்குறான் தலைவரே. அடிச்சுக்கோ. முட்டை கேப்ப சாப்பிடா. கேப்பியா? சொல்லுமாயா, நல்லா இருக்கியா? நல்லா இல்லண்ணே. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னுமா உனக்கு அந்த ஜெயவேல் பையன் கிடைக்கல? தேடிட்டு தான் இருக்கேன்பா. நம்ம தலைக்கட்டு மண்ணுல அவன் தலைய காவு கொடுத்து ரத்தம் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி போற உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருக்க ஆத்தா. என்ன பண்ண போறேன்? உன்னால முடியலனா சொல்லுனே. ஆளும் பேருமா நாங்க வரோம். டேய் நிறுத்துறா. சொந்த மண்ணை விட்டுட்டு இந்த ஊர்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்து கிடக்கணுங்கிற தலையெழுத்தாடா. எனக்கு நம்ம பரம்பரை ரத்தம் தாண்டா ஓடுது. வம்ச பகைக்கு காவு கொடுக்கற நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையா இரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? போனவை என்ன மச்சான், பங்காளியா? ஆமா மாப்பிள, அவன் காலையில என் பங்காளி போன் பண்ணி இதே விஷயத்த சொல்லிட்டா நான் எப்படியும் அவனை சமாளிச்சிட்டேன். மாப்பிள, இத்தனை வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கோம். அவன் கொலவெறியோட வந்துட்டானா மாப்பிள? சமாளிப்போம். உலக நன்மைக்காக இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேர் சைனா அறுக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் தேரும். கட்டி போட்ட குமார் கார்ல இருக்கான். அவனை பெங்களூர் ஹைவேஸ்ல பார்ட்டி சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேஸ்ல நல்ல வசதியான ஆளா 10 பேரை சாய்ஸிங் பண்ணிருக்கோம் மாஸ்டர். ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணு. அதுல எவன் முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங்னு எழுதுறானோ அவனை வர வச்சு தூக்கிடு. தூக்குனதும் ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடு. ஏன்னா நாம பண்ற கடத்தல்ல தடையமே இருக்கக்கூடாது. பாஸ் அந்த ஊர்ல, இந்த ஊர்ல நான் மாஸ்டர். ராஜராஜன் காலத்து சிலை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கூட செக் பண்ணிட்டேன். நம்ம டீலிங் என்னங்கிறத முடிச்சுக்குவோம். ஒழுங்கா வண்டியை ஓரம் கட்டிட்டு. மாஸ்டர் போலீஸ் செக்கிங் மாஸ்டர். செக்கிங்னா எல்லாரும் மாட்டிக்குவோம். கீழே இறங்குங்க. அப்போ கடத்தன குமார கட்டவத்தை இறக்கி விட்டுறா மாஸ்டர். நடுமண்டையில் அடிச்சேன்னா சகசிராரா சக்கரம் சட்டுன்னு கயண்டுரும். கடத்தன குமார் அந்த கடைக்கு பின்னாடி மறைச்சு வைங்க. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சார் நான் தான் சொல்றேன்ல சார், தலைவர் கிட்ட ஒரு தடவை பேசுங்க சார். வச்சாச்சு மாஸ்டர். யார் கண்ணிலே படாதுல்ல? பக்கா மாஸ்டர். அண்ணா போலீஸ் நிக்கிறாங்கண்ணே, வண்டி திருப்பில அண்ணா. திருப்பனா சந்தேகம் வரும். அதுக்கேண்டா அப்படி பார்க்குற பண்ணி நார்மலாக இருக்கும். அங்கே நிற்கிறது மாஸ்டர் மார்த்தாண்டம் தானே? ஆமாண்ணே. அவன் பெரிய ஆள் எப்படி தப்பிச்சிருவான். சரக்கு அப்படி கொண்டே அவன் வண்டியில் ஏற்றிடு. செக் போஸ்ட் தான் உன்னை மடக்கி தூக்கிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அவங்க பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் வா மெதுவா உள்ளவே. அண்ணே வச்சாச்சுண்ணே. கடத்தன குமார காசி வண்டியில் வைங்க. அவன் பெரிய ஆளு, எப்படியும் தப்பிச்சிருவான். செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வண்டியை மடக்கி அங்கே பார்க்காத வச்ச மூட்டையை தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாஸ்டர்.
காக்கா பிடிச்ச கையை காலை உடைச்சிடுவேன். கமுக்கமாக சொன்ன வேலையை செய்யுங்க போங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் செக்கப் கிடையாது, கிளம்புங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்கப்பே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிக்குவாங்க. ஓகே மாஸ்டர், வண்டி விடு. செக் பண்ணியா? உள்ள என்ன இருக்கு? நாங்க தான் இருக்கோம். ஆமா சார், நம்புங்க சார். சார் என்னையாச்சு? மூட்டைக்குள்ள ஏதோ அவரு டெஸ்டட் ஓகேவா? தேங்க்யூ சார். ஆள் கடத்தல? நாங்க இவனை கடத்தலையே. அதானே. பின்ன யாரு கடத்தினது? சார், இவர் என்ன கடத்தல சார். என்னடா இது, பத்மாசனம் போட்டவனுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. குமாரையும் விட்டாச்சு, அந்த சிலையும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலைன்னா பட்டினியில் பலவே போயிடுச்சு. இவனா? எங்கடா என் சிலை? கழுத்துல இருந்து அருவாள் எடுத்த சொல்றேன். சொல்லு. என்கிட்ட இல்ல. வேற எங்க இருக்கு?